நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யூகேல இருந்து அரசியல் விமர்சகர் VBS சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தனுஷ் அவர்கள், நடிகர் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் நடந்த பிறந்தநாள் விழாவில் பேசிய பேச்சு தான் ஒரு வாரமா ஒரு விவாதமா மாறிக்கிட்டு இருக்கு. சினிமா வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நடிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் தனுஷ் அவர்கள் பேசிய பேச்சுகள் அரசியலை நோக்கி வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விவாதம் கிளம்பி இருக்கு. தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அல்லது வந்தார்னா எந்த அளவுக்கு ஜொலிக்க முடியும் அரசியல்ல அப்படின்ட்டு உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க. நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் நடிகர் தனுஷ் அவர்கள் அவரோட பிறந்தநாள் விழாவில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ரசிகரை எழுச்சிப்படுத்தியிருக்காரு. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பேசியிருக்காரு. நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா கூடாதா என்ற விவாதம் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவுடன் நிறைய விவாதங்கள் அதை சார்ந்து நடந்தது. டெமோக்ரஸியில் யார் வேணா அரசியலுக்கு வரலாம், ஆனால் அதில் யார் சக்சஸ் ஆவாங்கன்றது மக்கள்கிட்ட இருக்கு. தனுஷ் அவர்கள் அன்றைய பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே அதில் பெருசாக மக்கள் பிரச்சனையோ மக்கள் சார்ந்த விடயங்களோ அவர் பேசல. அவர் அவரோட ரசிகர்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்றாரு. தியானம் பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க, முயற்சி பண்ணுங்க, விடாமுயற்சி பண்ணுங்க, எண்ணத்தை சரிப்படுத்துங்க அப்படின்னு அவர் ரசிகரை அவர் ஒழுங்குபடுத்துறாருன்னு தான் நம்ம அதை பார்க்கணும். ஆனாலும் அதில் அரசியல் வார்த்தைகள் நிறைய இருக்கு. குறிப்பா பார்க்க போனோம்னா கொஞ்சம் வலதுசாரி சார்ந்த அரசியல் கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தனுஷ் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர், மாற்று கருத்து கிடையாது. டாப் டயர் 2ல ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர் அவர். நம்ம டயர் 1 டயர் 2 தான் பிரிக்கணும். இத்தனை நாள் தனுஷ் ஒரு விழாவில் பேசி இல்லை அவரோட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணி அது இவ்வளோ லைம் லைட்டுக்கு வந்துதானா? நிச்சயமா இல்லை. அவர் ஒரு திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பேசுவார், இல்லைன்னா சக்ஸஸ் மீட்டில் பேசுவார், இல்லைன்னா ஏர்போர்ட்டில் எதனா ஒரு கருத்து பேசும்போது அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ 1 வீக் ஒரு விஷயத்த லைம் லைட்ல எடுத்துட்டு வராங்கன்னா அவங்க பிஆர்ஓ தரப்புல இருந்து அதை புஷ் பண்றாங்க. சரிங்களா? இது இப்போ இந்த விழாவில் அவர் எந்த படத்தை பத்தியும் பேசல. அவர் இப்போ ஒரு புதுசா ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்தை பத்தி அவர் பேசல. ராயன்ற படத்துக்கு பத்தி பேசியிருக்காரு, அது விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை தவிர அந்த விழால எந்த திரைப்படத்தை பத்தி அவர் பேசல. முழுக்க ரசிகர்களை, அவரோட ரசிகர்களை உற்சாகப்படுத்துறாரு. இன்டைரக்டா பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி அவர் பேசுறாரு. அதுக்கு அவங்க அப்பாவும் ஒரு மறைமுகமா ஒரு பதில் தராரு. வரலாம், வராமையும் போலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரமாட்டாருன்னு சொல்லல. சரிங்களா? இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு ஒரு பொடி வைக்கிறாங்கன்னா நிச்சயமா அவர் வரப்போறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நோ அப்படின்ட்டீங்கன்னா நோ, மெய்பி அப்படின்ட்டா அதுதான் அர்த்தம். அவங்க அப்பா சொன்னது மெய்பி. சரிங்களா? அப்போ வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ சரி, ஓகே, ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சரிங்களா? ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்தா வரட்டும், வாழ்த்துக்கள். வந்தால் வெற்றி அடைய முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நீங்க இப்போ நிறைய நடிகர்கள் உள்ள வராங்க. சரிங்களா? யார்? நம்மளோட மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் வெற்றியை பார்த்து நிறைய பேர் உள்ள வர பார்க்குறாங்க. ஆனா உள்ள வரவங்க சினிமா துறைக்கு வந்த முதல் இன்று வரை மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? ஒருவேளை மக்கள் பிரச்சனையை பேசி அதனா பிரச்சனையை அவங்க அனுபவிச்சிருக்காங்களா? அவர்களுடைய ரசிகர்கள் பலம் என்ன? அவர்கள் ரசிகர்கள் மக்களிடம் சென்று என்ன நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க? அல்லது மக்கள் கருத்துக்காக திரைப்படங்களில் பேசி அவர்கள் படங்கள் ஏதாவது தடை பெற்றுள்ளதா? என்ன பிரச்சனைகள், என்ன சிரமங்கள் அவங்க பார்த்துருக்காங்க? நீங்க ஒரு லீடரா உருவாகணும்னா மைக்கை பிடிச்சி பேசிட்டு மட்டும் போயிட முடியாது. ஒரு லீடரா உருவாகணும்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற லீடர் சமாளிச்சு பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதே சமயத்தில் அந்த தடையெல்லாம் மீறி உங்கள் ரசிகர்கள் மூலமாக மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யணும், மக்கள் கிட்ட போய் சேரணும். மக்கள் உங்களை ஒரு ஆப்ஷனா பார்க்கணும். சரிங்களா? இந்த சூழ்நிலையில்
அதாவது மக்கள் வந்து இப்போதைக்கு தனுஷையோ, லாரன்ஸ் அவர்களையோ, விஷால் அவர்களையோ ஒரு ஆப்ஷனாக அவங்க பார்க்கல. ஏன்னா இவர்களோட பயணம் வந்து திரைப்படத்தில் மட்டும்தான் இருக்கு. மக்களிடம் சென்று அவங்க எதுவுமே பேசல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு மீடியா ஸ்பீச்ல மக்களை பத்தி பேசுறதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தினைக்கும் நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை விஜய் அவர்கள் மக்கள் இயக்கம் மூலமாகவும் சில திரைப்படங்கள் மூலியமாக செய்தார்கள். அதற்கு அவர்கள் விஜய் அவர்களுக்கு இதனால வந்த தடைகள் பிரச்சனைகள் வந்து இந்தியா வரலாற்றிலே யாருக்குமே நாம் பார்த்து கிடையாது. ஸோ தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன் மக்களிடம் போங்க. அவர்கள் ரசிகர் மூலியமாக மக்களுக்கு போய் நல்லது செய்யுங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்களோ அல்லது விஷால் அவர்களோ லாரன்ஸ் அவர்களோ ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் அப்படிங்கிற பெயர்ல வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு அரசியல் பத்தி பேசினாலும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதற்காக இங்க வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம்ல. நீங்க ஒரு அரசியல் இயக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ். ஓட் பாலிடிக்ஸ் தான். உலகம் ஃபுல்லாக நடக்கிறது ஓட் பாலிடிக்ஸ் தான். நீங்கள் என்னதான் கொள்கை பாலிசி குன்றுகள் பேசினாலும் ஓட், உங்களுக்கான ஓட் என்ன, அதுதான் மேட்டர். சரிங்களா? தனுஷ் அவர்களின் ஓட் பேங்க் ஆக இருக்க போவது அவர்களுடைய ரசிகர்கள் தான். சரிங்களா? அவர்கள் ரசிகர்களை நாம் குறைச்சலாம் மதிப்பில்லை. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, தனுஷ் அவர்கள் டாப் 1 டயர் ஆக்டர் ரஜினி மாதிரியோ அஜித் மாதிரியோ அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாதிரியோ டாப் டயர் 1 ஆக்டர் கிடையாது. சரிங்களா? விஜய் அவர்களுக்கு இருந்த பலம் அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான். கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களை இந்த உச்சத்தில் எடுத்துன்னு வந்து வைத்தது அவர்களுடைய ரசிகர்கள் தான். பிறகு மக்கள் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குனாங்க. சரிங்களா? 2 பேரும். ஆனால் விஜயின் முதல் பலம் அவருடைய ரசிகர்கள் தான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இல்லைன்னா லாஜிக்கா பேசும்போது தனுஷ் அவர்களின் பலம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். தலை சிறந்த நடிகர். சரிங்களா? தேசிய அவார்டு வாங்கியிருக்காரு, மாற்று கருத்தே கிடையாது. அவரோட பின்புலமும் ரஜினி அவர்களின் மருமகன் பலமாக இருக்கிறது, பிரச்சனை இல்லை. அவருடைய தனிப்பட்ட பலம், ரசிகர்கள் பலம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சிவகார்த்திகேயன் கூட கம்பேர் பண்ணலாம், சூர்யா அவர்களுடன் கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? டாப் டயர் 2 ஆக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். நீங்க எடுத்துட்டு போய் டாப் 1 கூட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, வேற வாண்டான்னு சொல்லலை. இன்னும் நீங்க வந்து பல படங்கள் நடிங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க. இல்ல, அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து உடனடியா முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கனவோட வர வாய்ப்பு இல்லை. இப்ப நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆவதற்கான ஒரு வாக்குகள் வந்து இருக்கலாம், அல்லது வந்து ஒரு அரசியல் கட்சி இப்போதைக்கு தொடங்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து வீத லீடர் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அமைப்பு வந்து இயக்கமா மாறுங்கிறாரு. இயக்கம் வந்து கட்சியா மாறும், நம்ம வந்து 31 தேர்தலில் நிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த மாதிரி ஒரு தொடக்கம் இருக்கலாம்ல. இப்போ உடனடியா முதலமைச்சர் ஆக போறோம்னு அவரும் சொல்லல. அதே மாதிரி அவங்களோட நோக்கமும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு தொடக்கம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கான்னு கேட்கிறேன். நிச்சயமாக அரசியலில் முதலமைச்சர் ஆவது என்பது ஒரு மிகப்பெரிய அபூர்வமான நிகழ்வு தான். எல்லாராலையும் முடியாது. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தரால் தான் முடியும். தனுஷ் அவர்களுக்கு என்ன ஆசை என்று யாருக்கும் தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்க்கணும்னா முதலமைச்சர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு எம்எல்ஏ ஆகி கூட செய்யலாம், இல்ல எம்பி ஆகி கூட செய்யலாம். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் மக்கள் தனுஷை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க தனுஷ் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், அதிகாரங்கள் தற்போதைக்கு ஆசை இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் பதவியை விட்டுவிட்டு ஒரு கட்சியில் இணைந்து மக்களுக்காக பேசினார். எலெக்ஷனில் தோற்றார். அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகாரம்ன்றதோட மக்கள் நலன் முக்கியம்னா நீங்க வந்து அண்ணாமலை மாதிரி நீங்க வந்து ஒரு கட்சியிலேயே இணைந்து செயல்பட்டு மக்கள் பிரச்சனை பேசலாம். இல்லைன்னா நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையாது. உங்களோட
நீங்க அரசியலுக்கு வருவதற்கு முன் உங்களுடைய செயல் என்னவாக இருக்க போகிறது? உங்களுடைய ரசிகர்கள், ஏன்னா நீங்க ஆக்டர், உங்ககிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு ஒரு கேடர்ஸ் இருக்காங்க. இவர்களை எப்படி ஒழுங்குபடுத்தி மக்கள் விஷயத்தில் ஈடுபடுத்துவது? இது மாதிரி நீங்க ஒரு நல்ல விஷயம்லாம் செஞ்சுட்டு நீங்க வந்து இறங்கி செய்யுங்க. பவன் கல்யாண் மாதிரி கூட நீங்க வரலாம். நாளைக்கு ஒரு டெப்யூட்டி ஆகலாம். நீங்க மிகவும் வருங்காலத்தில் மக்களுக்காக தினம் நீங்க இறங்கி பேசி போராடி மிராக்கள் நடந்து ஏன் நீங்கள் நாளைக்கு ஒரு முதலமைச்சராக கூட வரலாம். சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தனுஷ் அவர்கள் இந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால், முதலமைச்சரோ அல்லது அதிகாரமிக்க பதவிகளில் அமர வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் வந்து உங்களை வந்து ஓ தனுஷா நல்ல மனுஷன், நாளைக்கு வந்தா நல்லது செய்வாரு, உங்கள் மீது மக்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைக்கு வந்து நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ முதலமைச்சர் திரு ஜோசப் அவர்களையோ அவர்கள் தொண்டர்கள் கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். காரணம் என்னன்னா, என்னோட தலைவர் வந்தா இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. அது மாதிரி நீங்க வந்து ஒரு நம்பிக்கையை உங்கள் ரசிகர்களிடம் ஏற்படுத்தினால் மட்டும் போதாது, மக்களிடமும் ஏற்படுத்த வேண்டும். இவர் வந்தால் இது நடக்கும் அப்படின்ட்டு ஏற்படுத்தணும். ரசிகர்கள்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கட்சி ஒரு ஹீரோ வராரு, எனக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரசிகர்களை மையப்படுத்தி கேட்கும்போது எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க, எத்தனை சதவீதமாக வந்து வாக்குகளை வந்து வாங்க முடியும்? இப்போதைக்கு 2029 31 தேர்தலையோ இறங்கினா நீங்க வந்து நான் முதல்ல சொன்ன பாருங்க, டயர் 1 டயர் 2 ஆக்டர்ஸ் ஏன் சொல்றேன்னா, டாப் டயர் ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டே அவங்க கலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா பல 100 கோடிகள். அந்த ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் யார் போய் பார்க்கறதுன்னா 90% அவர்களுடைய ரசிகர்கள் தான். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம விஜய்க்கு சொன்ன கணக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, அவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இவ்வளவு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தோன்னே அந்த அவருடைய தொண்டர்கள், குறிப்பாக வேர்ச்சுவல் வாரியர்ஸ்கள், அவர்களுடைய அபார திறனால் விஜயின் கொள்கைகள் பாலிசிஸ் இதெல்லாம் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டு தான் நம்ம ஒரு நம்பர்ஸ்க்கு நம்ம வந்தோம். நீங்க தனுஷ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து டாப் டயர் 2ல தான் இருக்கிறாரு. சரிங்களா? அவரோட படங்கள் என்னதான் பிளாக் பஸ்டர் ஆனாலும் ஒரு 100 crores நீங்க வந்து இப்ப கூட நான் சொல்றேன், இந்த நம்பர்ஸ் கணக்கீடு, இந்த நம்பர்ஸ் அதாவது இந்த மூவி கலெக்ஷன் எதை வச்சு பேஸ் பண்றோம்னா ஃபேன் ஃபாலோவர்ஸ் பிளஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ். அவரோட படம் எவ்வளவுதான் சூப்பரா பிளாக் பஸ்டர் ஆனாலும் ஒரு 100 crores மேல அவருக்கு போவாது, வேர்ல்டு வைட் சொல்றது. சரிங்களா? அது வந்து இந்தியா லெவல்ல சொல்றான். அவர் இந்தியா லெவல்ல பெரிய ஆக்டர் தான். அவர் பாலிவுட் இது ஹாலிவுட்டே நடிச்சுட்டு வந்துட்டார். சரிங்களா? இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்தால் தாராளமாக ஒரு 3% அவர் கண்டிப்பாக எடுப்பார். இருக்கும் நிலைமையை பொறுத்து அவர் உழைத்தால் நிச்சயமாக. இப்போ என்ன சொல்றது, எதிர்கட்சியில் திறமை மிக்க தலைவர்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்காங்க. சரிங்களா? தனுஷ் நல்ல மக்கள் பிரச்சனைகளை பேசி இந்த ஆட்சியில் உள்ள குறைகளை ஜனநாயக முறையில் நாகரிகமான முறையில் பேசினால் நிச்சயமாக 3லிருந்து மேலே செல்லலாம். பிரமாதமாக வேலை செஞ்சால் எதிர்கட்சியாகவும் வரலாம். எல்லாம் மக்களிடம் தான் உள்ளது. சரி, போய் இதற்கு பிறகு வந்து என்ன காரணத்தினால வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது. அவர் பேசக்கூடிய வசனங்களா இருக்கட்டும், அல்லது சினிமா துறையில இருந்து எந்த மாதிரியான ஒரு அழுத்தங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. ஒரு நடிகர் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சாவே அவங்களை வந்து இவங்க இயக்குறாங்க அவங்க இயக்குறாங்கிற மாதிரியான விமர்சனங்களை வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து சரியா? நீங்க பொது வாழ்க்கைக்கு குறிப்பா அரசியலுக்கு வந்துட்டா விமர்சனன்றது வந்து நீங்க டெய்லி எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ தனுஷ் மேல வந்து பல விமர்சனங்களில் குறிப்பா நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பிஜேபி குரலாக இருப்பாரோ அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பாக்குறாங்க. காரணம்னா வந்து நீங்க அரசியல் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு மதர்சார்பற்ற நிலையா மதர் சார்புடைய நிலையான்றது உங்க பேச்சுல தெரிஞ்சிடும். சரிங்களா?
கடவுள் நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அது தனி மனித சார்ந்தது. சரிங்களா? நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்க எந்த மேடையிலயும் போயிட்டு உங்களோட நம்பிக்கையை மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதாவது மதம் சார்ந்த நம்பிக்கை. ஏன்னா, நீங்க எல்லாருக்குமானவர். தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று இன்டைரக்ட்டா அவர் காமிக்கிறாரு. அதே மேடையில் அவர் சில வார்த்தைகள், மதம் சார்ந்த வார்த்தைகள் அவர் சொல்கிறார். தவறான்னு கேட்டா, ஒரு ஆடியோ ஃபங்ஷன்லயோ வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஃபங்ஷன்ல பேசியிருந்தா தவறில்ல. ஆனா, அவர் அரசியலுக்கு வரப்போவது உறுதியாகும் நிலையில் இப்படி அவர் பேசுறது ரஜினிகாந்தை ரெசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆன்மீக அரசியல், ரஜினி வந்து ஆன்மீக அரசியல் சொன்னாரு. இவர் அதே ஸ்டைல ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போது நிச்சயமாக நீங்க வந்து பிஜேபி ஆதரவாளரா, ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளதா என்று பல கேள்விகள் வரத்தான் செய்யும். இதற்கு தனுஷ் அவர்கள் பதில் நிச்சயமாக சொல்ல வேண்டும். இப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிஎம்கே மேல நீங்க வந்து இந்த அலிகேஷன் வச்சீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பெரியாரின் வாரிசுகள். எப்படி நாங்க வந்து அவங்க கூட இருப்போம் அப்படின்னுவாங்க. ஏன் அரசு நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா, அது வந்து ஒரு மினிமம் புரோகிராம் அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. சரிங்களா? தனுஷ் அவர்கள் பட்டவர்த்தனமாக சில கருத்துக்கள், மதம் சார்ந்த கருத்துக்கள் பேசுகிறார். நிச்சயமாக அவர் இதற்கு பதில் கூறிதான் ஆக வேண்டும். இதை விமர்சனமா அவர் பார்க்கக்கூடாது. இதை வந்து ஒரு அரசியல் சார்ந்த கேள்வியா பார்க்கணும். நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா, யூ நீட் டு பி எ செக்குலர் பர்சன். உங்க ரசிகர்களில் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இருப்பார்கள். நீங்கள் கூறும் வார்த்தை அவங்களை ஹர்ட் பண்ணாது. நீங்க அந்த இப்ப அவர் சொன்ன ஓம் நம சிவாயன்ற வார்த்தை, நானும் மத நம்பிக்கை உள்ளவர் தான். சரிங்களா? நீங்க இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா உங்கள் ரசிகர்கள் அனைத்து மதத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏத்தியஸ்டா இருப்பாருங்க. சரிங்களா? ஸோ சிலர் விரும்புவார்கள், சிலர் விரும்ப மாட்டார்கள். இதை வந்து நீங்க ரசிகர் மட்டும் சொல்ல, மக்களுக்கும் சொல்றேன். மக்களுக்கான தலைவரா இருக்கணும்னா நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை நினைத்து மக்களுக்காக பேச வேண்டும். ஒரு வார்த்தையால் பல அரசாங்கங்கள் கவிழ்ந்த உலகம் இது. நீங்க இப்பதான் அரசியலுக்கே வரீங்க. அப்போ வார்த்தையில் கவனம். ஒருவேளை அவர் பிஜேபி பின்புலத்தில் வந்தால் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட நிலைமைதான் தனுஷ் அவர்களுக்கும் ஏற்படும். காரணம், இது வந்து தமிழ்நாடு, நமது மாநிலம், மதர் சார்பற்ற ஜனநாயக மக்கள் உள்ள மாநிலம். அதனால் தனுஷ் அவர்கள் அரசியல் பாதையை தெளிவாக தேர்ந்தெடுத்து மக்கள் பிரச்சனைகளை தினமும் பேசி அவருடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்தி உழைத்தால் நிச்சயமாக அவருக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ விஜய் அவர்கள் வரும்போது தன்னுடைய 69 படம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒருவேளை வந்து தனுஷ் அவர்கள் வரும் பட்சத்துல வந்து இதற்கு பிறகு நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு, அதாவது கோலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் நம்பர் 1 இடத்தை பிடித்துவிட்டு ஒரு சாதனையை செட் பண்ணிட்டார் அவர். சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் இருந்தாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் சாதனையை அடிச்சு நொறுக்கிட்டு டாப் 1 நம்பர் 1 அப்படின்ற பொசிஷன் அவர் வந்து அச்சீவ் பண்ணிட்டார். பிறகு அவருடைய பலம் ரசிகர்கள், பெண்கள், குழந்தைகள், அரசியல் மாற்றத்தை விரும்பும் மக்கள், இப்படி பல தரப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து வந்த காரணத்தால் அவருக்கு அடுத்த படத்துக்கான நடிக்கிறதுக்கான தேவையும் இல்லை, நேரமும் இல்லை. தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மர். சரிங்களா? தனுஷ் அவர்கள் இன்னும் சாதிக்கணும். அவர் சினிமால என்ன பெருசா சாதிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய கேள்வி நம்ம எழுப்பலாம். சரிங்களா? நீங்க ஆக்டர், பெர்ஃபார்மர் இதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஐயோ நம்பர் 1 இதுதான் கேள்வி வரும். நீங்க வந்து
சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, ஆர் யூ நம்பர் 1? இதுதான் கேள்வி. விஜய் சினிமாவில் அந்த இடத்தை தொட்டுவிட்டு அரசியல் போயிட்டு அங்கேயே தொட்டுட்டு அவர் வந்து ஓகே ஃபைன். விஜய் படம் நடிக்கலனாலும் அவர் நடிச்ச படம் இன்னும் ஒரு 50 வருஷம் பேசும். அது மாதிரி இருக்கு. ஐ மீன் என்டர்டைன்மெண்ட் வைஸ், சரிங்களா? அவரோட ஃபேன்ஸுக்கு போதும். தனுஷ் அவர்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்க வேண்டும். அவரோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பு, தனுஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் நினைத்த அளவுக்கு பெரிய மாபெரும் வெற்றிகள் இன்னும் கொடுக்கல. இப்போ தனுஷ் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் தாராளமா படம் நடிக்கலாம். நல்ல ஆக்டர். என்னோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ரொம்ப சொற்பமான நல்ல திறமையான நடிகர்கள். ரொம்ப சொற்பம் தான். விக்ரம், சூர்யா, தனுஷ் ரொம்ப சொற்பமா தான் இருக்காங்க. சரிங்களா? தனுஷ் அவர்கள் நல்ல கதை எடுத்து, நல்லா நடிச்சு, மக்கள் கருத்தை பேசலாம். ஒரு 200, 300 கோடி ஹிட் கொடுக்கலாம். 1000 கோடி ட்ரை பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து இன்னும் ஒரு 1000 கோடி வரல. நீங்க 100 கோடி 200 கோடி பேசுறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவர் நடிகர். அவரை பத்தி பேசும்போது அவரு கோடிகள் தான் பேச முடியும். சரிங்களா? 1000 கோடி படம் அவர் நடிக்கலாம். சாரி, 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கலாம். அந்த படத்தில் மக்கள் பிரச்சனையை பேசலாம். அவர் நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. தனுஷ் வந்து இது என்னோட கடைசி படம்னா நிச்சயமா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. என்னப்பா நீ இன்னும் பெருசா எதுவுமே பண்ணலையே, பெருசா மேசிவ் ஹிட் எதுவுமே கொடுக்கலையே. ஒருவேளை தனுஷ் முயற்சி பண்ணி நம்பர் 1 இடத்த முடியாதுன்னா இல்லைங்க. அவர் நல்ல நடிகர். அவரால் நிச்சயமா முடியும். விஜய் பண்ணிய சாதனைகளை அவர் முறியடித்து மக்களிடம் சேர்ந்து பிறகு அவருக்கு வந்தா மக்கள் நிச்சயமாக ஆப்ஷனா எடுப்பாங்க. விஜய் எப்படி எடுத்தாங்கன்னா, மக்கள் வந்து எப்பவுமே சொல்ற பாருங்களேன், உங்களிடம் திறமை இருந்தால், உங்களிடம் பொட்டன்ஷியல் இருந்தால் நிச்சயமாக உங்களை ஒரு ஆப்ஷனா பார்ப்பாங்க. தனுஷ் நிறைய உழைக்க வேண்டும். நிறைய திரைப்படங்கள் நடித்து ரஜினி மாதிரியோ விஜய் மாதிரியோ மாபெரும் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்து பிறகு வரலாம். வந்தால் மாபெரும் வெற்றி நிச்சயம். இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சரி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.